Hi students, in the video நம்ம 12th standard computer science chapter 5 Python variables and operatorsல commands பார்க்க போறோம். ஓகே, பைத்தான்ல கமாண்ட்ஸ்னா எல்லா லாங்குவேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் கமாண்ட்ஸ் இருக்கும். பைத்தான்ல கமாண்ட்ஸ் எப்படி அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா புக் இன்சைடில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஷினு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 3 மார்க்கில் இல்லைனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு பைத்தான் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கற்றுக்கிறதுக்கு ஸோ என்னோடய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராம் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ பைத்தானில் கமாண்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். கமாண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு யூசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் கொடுக்குறது. நம்ம ப்ரோக்ராம்லாம் யாருக்கு எழுதுகிறோம்? யூசருக்காக தான் எழுதுகிறோம். ஓகே, யூசர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ப்ரோக்ராம் எழுதுகிறோம். ப்ரோக்ராம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்டு, கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூசருக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். கோடிங் புரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கோடிங்கில் என்ன சொல்ல வரோம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூசருக்கு மெசேஜ் ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே, அந்த மெசேஜ் ப்ரொவைட் பண்ணுறது தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கமாண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நம்ம பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட்ஸ் எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஆஷ் சிம்பிள் வச்சு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அப்போ ஆஷ் சிம்பிள் வச்சு எதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்பிரிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் கோடாக கன்சிடர் பண்ணிக்காது. ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து யூசருக்கு மெசேஜ் தான் கொடுக்குறோம். அதை போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்பிரிட்டர் ஒரு ப்ரோக்ராம் கோடு நினச்சிக்க கூடாது. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் அந்த லைனுக்கு ஸ்டார்டிங்கில் ஆட் சிம்பிள் இருக்கும். அந்த லைனோட ஸ்டார்டிங்கில் ஆட் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா இன்டர்பிரிட்டர் அந்த லைனை இக்னோர் பண்ணிடும். ஓகே, த கமாண்ட்ஸ் இக்னோர் பை த இன்டர்பிரிட்டர். ஓகே, கமாண்ட்ஸ் ஆர் இக்னோர் பை த இன்டர்பிரிட்டர். ஓகே, உங்களுக்கு புரியறதுக்காக நான் சிம்பிளாக எழுதியிருக்கேன். கமாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் சிம்பிளில் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ எதெல்லாம் ஆஷ் சிம்பிளில் ஸ்டார்ட் ஆகுதோ அதெல்லாம் இன்டர்பிரிட்டர் இக்னோர் பண்ணிடும். ஓகே, ஸோ உங்களுக்கு பைத்தானில் 2 டைப்ஸ் ஆஃப் கமாண்ட்ஸ் இருக்குது. ஒன் இஸ் தி சிங்கிள் லைன் கமாண்ட், another one is the டபுள் லைன் கமாண்ட். ஓகே, ஸோ சிங்கிள் லைன் கமாண்ட் அப்படின்னா உங்களுக்கு அந்த கமாண்ட் ஆஷ் சிம்பிள் வச்சு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே யூசருக்கு வந்து பார்த்தா ஒரே லைன்லேயே மெசேஜ் கொடுத்துட முடியாது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 லைனில் அப்படி கூட வந்து பார்த்தோன்னா நம்ம எலாபரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூசருக்கு மெசேஜ் ப்ரொவைட் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது மல்டி லைன் கமாண்ட் யூஸ் பண்ணணும். மல்டி லைன் கமாண்டை வந்து ஆஷ் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது, ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ரிபிள் கோட், அந்த நீங்கள் வந்து 4 லைன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4வது லைன் முடியும் போது ஒரு ட்ரிபிள் கோட். ஓகே, ஸோ இது மாதிரி ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது மல்டி லைன் கமாண்ட். ஆஷ் வச்சு ஸ்டார்ட் பண்ணோன்னா அது சிங்கிள் லைன் கமாண்ட். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ரெண்டுத்துக்கும். சிங்கிள் லைன் கமாண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போது நான் வந்து ஒரே லைன்லேயே வந்து விஷயத்தை முடிக்க போகிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? ஆஷ் சிம்பிள் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஆஷ் யூஸ் பண்ணால் அது என்னது? சிங்கிள் லைன் கமாண்ட். இப்போ பாருங்கள், நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன் பாருங்கள். சம் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஓகே, ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ண போகுதுன்னு யூசருக்கு தெரியாது. ஓகே, அப்போ அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் சிம்பிள் யூஸ் பண்ணி சம் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஓகே, அந்த ப்ரோக்ராம் வந்து 2 நம்பர் ஆட் பண்ண போகுது அப்படின்ற சிங்கிள் மெசேஜஸ், சிம்பிளான ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணலாம். இது ஒரே லைன் தான் இருக்குது, அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? ஆஷ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது சிங்கிள் லைன் கமாண்ட். ஓகே, அதே மல்டி லைன் கமாண்ட்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி லைன் கமாண்ட்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ரிபிள் கோட்ஸ், எண்டிங்கில் ஒரு ட்ரிபிள் கோட்ஸ். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் ஒரு எலாபரேட்டாக வந்து ஒரு விஷயத்தை எழுதியிருக்கேன். சம் ஆஃப் 2 நம்பர்ஸ், பைத்தான் ப்ரோக்ராம் யூசஸ் 2 வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் ஸ்டோர் த ரிசல்ட் இன் வேரியபிள் இசட். இப்போ பாருங்கள் இந்த கமெண்ட் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு லைனு. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்துடணும். ஒரு லைனு, 2 லைனு, 3வது லைனில் இங்கே முடியும் போது நான் ஒரு ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, இது மாதிரி 2-3 லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமாண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிபிள் கோட்ஸில் ஆரம்பிக்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிரிட்டர் வந்து இக்னோர் பண்ணிடும். ஓகே, இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது அக்செப்ட் பண்ணிக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மெசேஜ் அப்படின்றது இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணி விட்டுரும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லைன் கமாண்ட்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தானில் யூஸ் பண்ணலாம். சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணலாம், மல்டி லைன் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆஷ் சிம்பிள் சிங்கிள் லைன் கமாண்டுக்கு பைத்தானில் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்பாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் மல்டி லைன் கமாண்டுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோன்னு கேட்பாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் 1 மார்க்குக்கு. ஓகே, 1 மார்க்கில் அப்படி கேட்கலனாலும் புக்கிங் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மார்க்கில் உங்களுக்கு இந்த கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இந்த கமாண்ட்ஸ் பைத்தானில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் and press the bell icon for getting the notification. Thank you for watching.